Hi friends, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் மறைக்கிறீங்க? என்ன மக்களே பண்றாங்க? ஸ்மோக்கிங் பாம். எல்லாம் ஓகேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 100 ரூபாய் வந்துச்சுனீங்க. 30000 ரூபாய் செலவு வருது. அதுல செருப்பு பிஞ்சிச்சுல. புதுசு வாங்காம என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கேன். யாரோட செருப்பு? என்ன பண்றாங்க? ஸ்மோக்கிங் பாம். அது என்ன ஸ்மோக்கிங் பாம்? சொல்லுவானே உண்மையா. என்னோட செருப்பு அருந்து போச்சு சரியா? அது செருப்பு தான் வரும். என்ன பண்றது? 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா? 3 வருஷம் யூஸ் பண்ணிச்சா? பின்ன உங்களை விட இந்த செருப்பு தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரே சோகம். இன்னைக்கு வந்து என் செருப்பு அறுந்து போச்சு. எனக்கு ஒரு செருப்பு கண்டிப்பா வேணும். அதுக்கு எப்படி பண்றாங்க பாருங்களா? அந்த செருப்பை ஒட்டிட்டு இருக்காங்க. முடியல ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டேன். அது ஓகே ஆயிடுச்சுன்னு பார்த்தா சரி. அதுவும் பஞ்சர் ஆயிருச்சு. இந்த சைடுல உள்ள இந்த ஸ்ட்ரிப் மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் பிச்சி போட்டுச்சு. ஏய் அது பிஞ்சிருச்சு அதனால போட்டுட்டு அதான் சவுட்டிடுவேனா? சும்மா ஒரு ட்ரையல். சரி ஒட்டுதா? இந்த செருப்பு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் செருப்பாகும். ஐயோ என்னோட ஃபேவரட் செருப்பாகும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அத்தான கூட நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. இந்த செருப்பு வந்து பாத்தீங்கன்னா காலையில எவ்வளவு வாட்டி நான் வேலை வாங்கிருக்கேன். என்ன வேலை வாங்கினேன்? முறுக்கு எடுத்துட்டு வா, மேற்கண்ண எடுத்துட்டு வா. முருகா இந்த பையன் லேப்டாப் சார்ஜர் கேட்டா என்னால முடியாதுப்பா. நீதான்டா. இப்போ எனக்கு செருப்பு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? வாங்க ரெடி. சும்மா ஒரு ட்ரையல். ஓகே ஆயிடுச்சுனா உனக்கு பிடிச்ச செருப்பு இல்ல? இல்ல இருக்கு. இல்ல எனக்கு புதுசா செஞ்சல. அதனால இப்போ உனக்கு இது ஓகே ஆயிடுச்சு. நான் ஏன் அழுதேன்னா செருப்பு பிஞ்சிருச்சுன்னு அழுதேன் சரியா? ஒட்டி தாங்கன்னு அழல. செருப்பு பிஞ்சிச்சு அழுதுறேன். என்னோட இந்த செருப்பு வந்துட்டு போயிருச்சதான். அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் கையில காட்டுறதுக்கு. ரெடியா உள்ளது. இருங்க தான் ஒரு நிமிஷம் நான் காமிச்சிடுறேன். ஒண்ணும் காட்ட வேணாம் இரு. இப்போ வந்து நல்லா பழசாயிட்டா அதனால எனக்கு வேற வேணும் சரியா? ஆனா நான் வேணுக்குலாம் எதுவுமே பண்ணல. தெரியுது எனக்கு. தெரியும்ல? சொல்லியே. அண்ணா தெரியும் யார் பண்ணது? நான் தான். நீ தான் பண்ணியா? நான் என்ன பண்ணதா? இது கரெக்ட்டா இந்த ஃப்ரண்ட் என்ன பண்றேனா? இல்ல. இப்படி பேக் சைடுல இப்படி போட்டா. ஏதோ வேலைய பாத்துர்க்கான். துரப்பாண்டே வேலை பார்த்தா. ஆனா நான் போடும்போது தான் அத்துது. நடந்து போயிட்டு இருந்தேன்ல அப்பதான் அத்துது. அவன் எப்பயோ வந்து நோண்டி இருக்கான். என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன பண்ணலாம் அதுக்கு? சுரண்டி எடுத்துருவோவா? அப்படின்னா பணக்காரன் போட்டிருக்காங்க இதுல. தப்பா போட்டிருக்காங்க அதான். ரீல்ஸ்ல தப்பா தான் போட்டிருக்காங்க. நான் 10 வாட்டி பாக்குறேன். எக்ஸ் இருக்கா இல்ல? இருக்கு. இருக்கே. பணக்காரன் தான் போல. பெரிய பணக்காரங்கல்ல. கோடிகளில் புரளும் மாதவன். எப்படி செருப்பு போட்டுன்னு அந்த மாதிரி. எப்படி செருப்பு போட்டு நல்லா. என் கையில எக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அங்க ஒண்ணும் இருக்காதுமா. மூடி வச்சிருக்காங்க. பாத்திரம் கழுவி வெளியே வெள்ளை வச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு ரேகை கிடையாது முன்னாடில இருந்தே. ரொம்ப சின்ன ரேகையா தான் இருக்கும். உங்க கையில தொடர்பு முடிச்சு பெருக்கிறது. ஆமா அதெல்லாம் தான் நம்ம பிடிச்ச வேலை. இந்த வேஸ்ட் அள்ளி வெளில போடுறது. இந்த மாதிரி வேலை செஞ்சு ரேகை அழிஞ்சிருச்சு. இல்ல தான் ரேகை கிடையாது முன்னாடில இருந்தே. இவ்வளவுதான் இருக்கும் ரேகை. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் இருந்தா நீங்க பெரிய ஆளா வருவீங்களா சரியா? அத்தானுக்கு ஆல்ரெடி இருக்கு. அவங்க ரொம்ப பெரிய ஆளா வந்துட்டாங்க. திடீர்னு வந்திருக்கதான். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எதையாவது உருட்டுவாங்க. நீங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க சரியா? அப்புறம் சின்ன வயசுல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல வந்து கோடு இருந்ததுன்னா நமக்கு அத்தனை குழந்தை பிறக்கும் அப்படிலாம் ஸ்கூல் படிக்கும் போது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அத்தான் இருக்கும். எவ்வளவு டார்க்கா நீங்க பாருங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஃபுல்லா கோடா தான் இருக்கும். பிறக்கல. ஊரெல்லாம் கிராக் ஷோரூம் சுத்திட்டு கடைசியில இங்கே தான் ஷோரூம் இருக்குன்னு காமிச்சது. அதனால இங்கே வந்திருக்கோம். இங்கேயாவது எனக்கு அதே செருப்பு கிடச்சிச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் தேடி தேடி அதே செருப்பு கிடைக்கல எனக்கு. ஃபோட்டோ ஷூட் பரிதாபங்கள். இவனும் நல்ல போஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அழகாக இருக்குது இந்த இடம். அடுத்த ஃபோட்டோ ஷூட். இவ 2 பேரும் தான் ஃபேமிலி மாதிரியும். நான் ஏதோ அனாதை பிள்ளை மாதிரியே சுற்றிட்டு இருக்கேன். மாலில் வேற இந்த மேப்பை பார்த்து கண்டுபிடிச்சி தான் போகணும். இரு கொஞ்சம் வெயிட் பண்ண.
சரிம்மா. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல நம்ம ஆளுக்கு. சரி 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 சரி. வீடியோ ஃபோட்டோன்னு பயங்கரமாக இருக்குது. வா, இந்த மால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி எல்லாமே. பட் சுற்றி பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான். பரவாயில்லன்னா வரலாம். இதெல்லாம் நியூ வந்திருக்கத்தான். இதெல்லாம் கூட சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வாங்க வந்தது ஒன்று, வாங்கினது ஒன்று. இப்போ வளர்ந்துட்டேன். ஃபைனலாக நான் தேடி வந்த செருப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கிடைக்கல. வேறு செருப்பு தான் வாங்கினேன். அதுமாரி இப்போது ரேட்லாம் வேறு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடப்பாவீங்களா, ஐயோ, அப்போ நான் மேலேயே நின்றுருப்பேன்ல. அங்கோட இறங்கி இங்கோட ஏறுதுங்க. ஒன்று வாங்க போய் நமக்கு 2 கிடச்சிருச்சு. இது வந்துட்டு ஸ்லிப்பர் வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு இது வாங்கிக்கிட்டேன். இதில் பிளாக் பார்த்தேன், ஆனால் என்னோடய சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு ஆஷ் கலர், ஆஷில் சைடில் க்ரீன் வர மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நியூவாக நான் அங்கே தான் பார்த்தேன். இது நான் ஆன்லைனில் பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கினேன். லைட்டாக அந்த சாண்டில் கலர் மாதிரி, ஒயிட் மாதிரி இல்லை, சாண்டில் மாதிரி வர மாதிரி நல்லா இருந்தது. கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலையில் ஒரு செருப்பு அறந்து போனதில் ஆரம்பித்து புதுசாக 2 செருப்பு வேறு கிடச்சிருச்சு. அது ஒரு ஜாலி தான். அவ்வளோதான். இன்றைக்கி vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான vlog கூட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய், குட் நைட்.